ஃபஸ்ட்டு பாவி யாருங்க? ஏவாள் தானே. ஏவாள் அம்மா, மனித குலத்தின் அம்மா. அவளுடைய பாவ மூட்டை ஃபஸ்ட்டு அவள் முதுகுக்கு தான் வந்துச்சு. 5480 காயங்கள் உடம்பு ஃபுல்லாக, 150 ஆழமான காயங்கள் முதுகு ஃபுல்லாக இருந்துச்சு. 17 முட்கள் அவருடைய தலையில் சுருக்கப்பட்டது. அவர் 6.5 லிட்டர் ரத்தத்தை ஊற்றினார். அவருடைய அந்த ஆணி இருக்குல்ல, சிலுவையில் ஆணி வச்சு அடித்தாங்கல்ல, அந்த ஆணியோடைய நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். ரத்தத்தை சிந்தினார். 6.5 லிட்டர் ரத்தம் அவர் உடம்புல இருந்தது அத்தனையுமே ஊற்றிட்டார். ஊற்றி தான் நம்ம பாவத்தை கழுவிருக்காருங்க. சும்மாலாம் கழுவலை. கொஞ்சோண்டு ரத்தம் ஊற்றலாம் அப்படின்லாம் ஊற்றலை. சரி, ரத்தத்தை ஊற்றினாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய், இந்தாப்பா நான் மனிதர்களுக்காக நான் டொனேட் பண்ணுறேன், ரத்த தானம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா ரத்தத்தையும் எடுத்து கீழே சிந்திருக்கலாமே. இல்லை, ஏன்னா அது தண்டனை. ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கல, அந்த தண்டனையை இவர் ஏற்றுக்கிட்டார். நீங்கள் மனிதர்களை தண்டிக்காதீங்க, நான் அந்த தண்டனையை வாங்கிக்கிறேன்னு சிலுவையில் ஏறினார். அவர் ஏங்க அந்த காலம் போல், அந்த காலம் போலங்க, ஏங்க ஒரு டேப்லெட்டோ ஒரு மருந்தோ புதுசாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல பாவம் போகிறதுக்கு. அவர் அந்த காலம் இல்லைங்க ஏசு, இந்த காலம்தான். இந்த காலத்தில் பாம்பு கடிச்சா என்னங்க பண்ணுவாங்க? எங்கே பாம்பு கடிச்சிருக்கோ அதில் மேலே ஒரு கட்டு, கீழே ஒரு கட்டு, கடித்த இடத்துல இருந்து அப்புறம் வாய் வச்சு உறிஞ்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தை கொட்டுவாங்க, துப்புவாங்க. அப்படி பண்ணால் அந்த அந்த நபர் பொழைச்சிப்பார். அதே தான் பண்ணார். நம்ம ஏவால தான் இந்த பாம்பு கொத்திச்சு. எப்படி கொத்திச்சு? இவ தான் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டு, அந்த பழத்தோடைய விஷம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்குதுங்க, ரத்தத்தில் தான் இருக்குது. புரியுதாங்க? ஏன் ரத்தம் சிந்த பண்ணணும்னு புரியுதா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விஷமான அந்த ரத்தம் இருக்குது. என்னங்க விஷன்றீங்க எங்கள் ரத்தம்னா? ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு சாவு வருது, அதனால தான் முதுமை வருது. ஒவ்வொரு மனிதனும் முதுமை அடைந்து செத்துறனால, எவ்வளோ நல்லா இருந்தாலும் முதுமை என்ற ஒரு வியாதி வருதுல, அந்த முதுமைக்கு காரணமே அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தின் விஷம்தான். அந்த விஷத்தை முறிவு கொண்டு வரணும்னுக்காக தான், முறிக்கிறதுக்காக தான் அவர் அத்தனை இரத்தத்தையும் எடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். சரி, உங்களுக்காக நான் என்னுடைய உடம்பு, மனித உடம்பை எடுத்து நானே சிந்திட்டு போயிடுறேன்னு சிந்தினார். பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டாருங்க.